அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி அன்பர்களே, நீங்கள் சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள். நீங்கள் எந்த ரிஸ்கையும் ரஸ்க் போல சுவைக்கக்கூடியவர்கள். மூக்குக்கு மேல் கோபம் வந்தாலும் அன்பு செலுத்துவதில் உங்களை மிஞ்ச யாரும் இல்லை. நீங்கள் எப்போதும் எல்லா விஷயத்திலும் முதன்மையாக இருக்கவே விரும்புவீர்கள். நீங்கள் திங்கட்கிழமைகளில் மகாலட்சுமி தாயின் வழிபாட்டை மனமாற செய்து வருவதன் மூலம் நன்மைகளையும் செல்வ நிலை மேலோங்கி வளரக்கூடிய அமைப்பையும் பெற முடியும். ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை உச்சரித்து அன்னையின் அருளை பெறுங்கள். சூரியன் நவம்பர் 16ஆம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாற்றங்களை வழங்கப் போகிறது. குரு பகவான் நவம்பர் 19ஆம் தேதி உங்கள் ராசிக்குள் 12ஆம் இடத்திற்கு வக்ரகதியில் பயிற்சி ஆகிறார். இதனால் சுப செலவுகள் உண்டாகும். சனி பகவான் நவம்பர் 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். யோகங்கள் மதன ராஜகோபால யோகம், மகா யோகம், பிருகுமங்கல யோகம், சுக்கிர ஆதித்ய யோகம் போன்ற பல ராஜயோகங்கள் உண்டாகின்றன. இந்த கிரக அமைப்புகளால் கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கவிருக்கும் முக்கிய பலன்கள். சுப நிகழ்வுகள். 12ஆம் இடத்தில் குரு பெயர்ச்சி ஆவதால் சுப செலவுகள் உண்டாகும். திருமணம் வரை வந்து தள்ளி போன காரிய தடைகள் நீங்கி உங்கள் தலைமையில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புள்ளது. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரம் தேடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் அதற்கான அங்கீகாரம், பாராட்டு உடனுக்குடன் கிடைக்கும். தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றிப்படியை நோக்கி செல்லலாம். பண வரவு திருப்தி தரும் வகையில் அமையப் போகிறது. தொழில் அல்லது வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். நிறைய புதிய முதலீடுகள் செய்து தொழில் விருத்தி அடையும் யோகம் உள்ளது. முன்பு தவறிய விஷயம் கூட இப்போது நன்மையாக நடக்கும். திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. நிலம், வீடு, வாகனம், ஆபரணம் உள்ளிட்ட அசையா சொத்து சேர்க்கை சிலருக்கு ஏற்படும். உத்தியோக தடைகள் நீங்கி உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். புதிய வேலைக்காக முயற்சி செய்வோருக்கு நல்ல வேலை வாய்ப்பு வரும். வெளியூர், வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். இந்த பயணங்கள் வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். குழந்தைகளும் வெளிநாடு செல்லும் யோகம் உள்ளது. மனதில் இப்போது ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கப் போகிறது. மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சி, நிம்மதி உண்டாகும். நீங்கள் கவனிக்க வேண்டிய எச்சரிக்கைகள். தந்தையுடன் தேவையில்லாமல் மனசாபம் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அவர்களுடன் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் செய்யாமல் கவனமாக கையாளுங்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. உங்கள் வாக்குஸ்தானம் பலமடைந்து இருப்பதால் சமூகத்தில் பேச்சால் மரியாதை கூடும். அதே சமயம் தேவையில்லாமல் கோபப்படுவதை தவிருங்கள். வீண் வாக்குவாதத்தை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். இரத்த பந்த உறவுகளிடம் கொஞ்சம் சுதாரித்து நடந்து கொள்ளுங்கள். வரவு செலவு கணக்குகளை கவனமாக எழுதி வையுங்கள். கொடுக்கல் வாங்கலில் நிதானத்தை கடைபிடிக்கவும். யாருக்கும் எந்த வகையிலும் வாக்குறுதி கொடுக்காதீர்கள். யாருக்காகவும் முன்ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். செய்ய வேண்டியவை. மகாலட்சுமி திங்கட்கிழமை மகாலட்சுமி தாயாரின் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்கள். முழு கவனத்தையும் உங்கள் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துங்கள். முயற்சி செய்யும் அளவுக்கு நன்மை இருக்கிறது. குடும்ப ஒற்றுமைக்காக பாடுபடுங்கள். குடும்ப சேமிப்புக்காக உழையுங்கள். குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் கடகராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.